ஆரியா சொந்தமாய் சமாதானமோடும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். ஆரணம் அறிவே நோராடவே அறியோடவே இடையோடவே சமாதானம் போகும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். மெய்யாகவே மெய்யாகவே நம்மை நாடினாரே கிருபை கூறினாரே சமாதானம் போகும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். அருளானந்த ஜீவமொழி காட்டினாரே வீணை நாட்டினாரே கூடி சுட்டினாரே சமாதானம் போகும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் போகும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் சமாதான பிரபு. இயேசுவானவர் மட்டுமே சமாதானம் கொடுக்க முடியும். 2009 ஆண்டுல உண்டாயிருந்த துக்கத்துல, கஷ்டத்துல, வியாகுலத்துல, சவால்களில, எதிர்ப்புல, கண்ணீரில ஆண்டவர் தான் சமாதானம் தந்தார். அவர் சமாதான பிரபு. வரப்போகிற வருஷத்திலும் அவர் சமாதானத்தை தருவார். ஆகத்தான் சொன்னாரு, சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள். கொந்தளிக்கிற கடல்ல சீஷர்கள் எல்லாம் அடமோதி கஷ்டப்பட்டுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு ஏங்கிக்கிட்டு என்னதான் நடக்குமோன்னு இருந்தான். ஆனா இயேசுவானவர் எழும்பி அந்த கடலை அதட்டின உடனே அங்க சமாதானம் உண்டாயிருந்தது. மெட்ராஸ்ல போன வாரம் பிரசங்கம் பண்றதுக்கு 2 சர்ச்சுக்கு போயிருந்தேன். வெவ்வேறு சர்ச்சிலையும் கோடம்பாக்கம் சர்ச்சிலும். அந்த நான் போன ட்ரெயின்ல தூங்கிட்டேன். நான் இறங்க வேண்டியது பெரம்பூர், ஆனா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். அங்க போயிட்டு ஒரு லோக்கல் ட்ரெயின் எடுத்துட்டு நான் மறுபடியும் நான் போக வேண்டிய ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. லோக்கல் ட்ரெயின்ல நான் ஏறிட்டேன். ஏறின உடனே ட்ரெயினும் எடுத்துட்டான். இந்த மெட்ராஸ்ல ட்ரெயின் ஓட்டுறவன் பிளேன் ஓட்டுறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ட்ரெயினை தான் ஓட்டுறது யோசனை கிடையாது. அந்த லோக்கல் இதை ஏன் சொல்றோம்னா, மெட்ராஸ்காரன் கேட்கணும், ட்ரெயின் ஓட்டுறவன் கேட்கணும், நீ ட்ரெயின் ஓட்டலப்பா, நீ ட்ரெயின் தான் ஓட்டுற, பிளேன் ஓட்டலன்னு. நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் வண்டி தான் ஓட்டுறோம், ஸ்கூட்டர் ஓட்டுறோம். நம்ம பிளேன் ஓட்டுற மாதிரி ஓட்டணும்னா பிளேன் மேல போயிடும், ஒரேடியா மேல போயிடும். இங்கு வண்டி திடீர்னு எடுத்துட்டான். நானும் சரி வண்டி எடுத்தான்னு அப்படி இருக்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாரும் கூச்சல் விட்டு கத்துனாங்க, ஓன்னு கத்துனாங்க. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் செவிகளை மூடினாங்க. பெண்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாச்சாவை பார்த்தாவே அந்த கத்துவாங்க, பள்ளியை பார்த்தா கத்துவாங்க. இது சும்மா இருக்கணும். நான் நினைச்சேன் எவனோ துண்டு ஆகி செத்து போயிட்டாங்க. வெளியே வந்து பார்த்தேன் என்னதான் நடக்குன்னு. ஒரு ஆளு அப்படியே அந்த ட்ரெயின்ல ஏற முயற்சி பண்ணாரு. ட்ரெயினுக்கு போயிட்டு இப்போ கையை விட்டாருன்னா கீழே விழுந்து மண்டை சிதறி செத்து போவாரு. கையை விட்டா அந்த ட்ரெயின் ட்ராக்கு இடையில விழுந்து பீஸ் ஆகி போயிடுவாரு. அவரால் மேலையும் ஏற முடியல, வயர் பெருசா இருக்குது, மேலே தள்ளி ஏறவும் முடியல, கீழே விழுந்தா நொறுக்கி போவாரு. அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்மை சம்பவம் கதறினாங்க, கத்துனாங்க. அந்த கத்துனதை பார்த்து ட்ரெயின்காரன் எவனோ போய் செய்யணும் எழுதிட்டான். வண்டி நின்று போச்சு. இவர் உள்ள வந்து உட்கார்ந்து ஒரு பெருமூச்சு எடுத்தாரு. நான் நினைக்கிறேன் அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவன். அவனுடைய முகத்தை பார்த்தா கிறிஸ்தவ முகம் போலதான் இருக்கு. ஏன்னா பட்டை கிடையாது, பட்டை இருந்தா அவன் கிறிஸ்தவன் கிடையாது. பட்டை இல்லாம இருக்கிறான். எனக்கு இவ்வளவு தெரியும் கிறிஸ்தவன். பெருமூச்சு எடுக்கிறாரு. ஒரு பெரிய சமாதானம். அங்க ஒரு போலீஸ்காரன் வந்தான். வந்து ஐயா என்னையான்னு அன்பா விசாரிக்கிறான். இன்னொரு ஆள் வந்தாரு. ஏய் கிளவாயா. நான் நினைச்சேன் உன்கிட்ட சத்தம் போட்டு உன்கிட்ட திட்டு வாங்குறத அவன் செத்தாவே பரவாயில்லையே. சில நேரத்துல திட்டு வாங்குறத பார்த்தா செத்தாவே பரவாயில்ல, நீ போடுற திட்டு அதுக்கு மேல இருக்குது. அவன் வந்து கொடூரமா கீழே சாவுக்கிறாக்கி போய் சாவுறதுக்கு இடமே இல்லையா? உன்னால பாரு ட்ரெயின் நின்று போச்சு, பரவாயில்லையா? ஒரு ஆத்மா எவ்வளவு முக்கியமானது, அங்க நின்று போச்சு. அந்த வாழ்க்கை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பெருமூச்சு எடுத்து விட்டாரு. ஒரு சமாதானம். ஐயா
கொஞ்சம் நான் மரணத்தை சந்திச்சிருப்பேன், துண்டு துண்டா போயிருப்பேன், பீஸா போயிருப்பேன். கிறிஸ்துமஸ் எனக்கு துக்க நாளா இருந்திருக்கும், என் குடும்பத்துக்கே துக்கமா இருந்திருக்கும். புது வருஷம் என் குடும்பத்துக்கே துக்கமா இருந்திருக்கும். எனக்கு அந்த பிள்ளையே வருஷம் ஒருவேளை துக்கம் உண்டாயிருந்தனாலும் கூட இந்த 2009வது வருஷம் உன் வாழ்க்கையில துக்கத்தை ஆண்டவர் காணாமல் செய்திருக்கிறார். அது இந்த புது வருஷ நேரத்துல உன் வாழ்க்கையில துக்கத்தை காணாமல் செய்திருக்கிறார். முடியாத சமாதானமே பெற முடியாது என்று யோசித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் அவர் சமாதானத்தின் ஆண்டவராக இருக்கிறாரு. அவர் சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். சமாதான பிரபு. எனக்கு அருமையான பிள்ளையே, உங்களிலே யாராவது இந்த ஆண்டவர் சமாதானமான ஆண்டவர், இந்த வல்லமை உள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனையின் கர்த்தர், வல்லமை பிதா, நித்திய பிதா, என் வாழ்க்கையில எனக்கு இந்த 2009வது ஆண்டுல என்னை ஆளுகை செய்திருக்கிறார், என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, வரப்போற வருஷத்துல எனக்கு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் என்னை நடத்தணும் என்று நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை யாராவது நீங்க தயவு செய்து முன்னே கடந்து வர விரும்புனீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க முன்ன வரலாம். உங்களுடைய திருச்சபை போதகர் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார். இது முடிவு ஜெபமா இருக்கும். எனக்கு அருமையான பிள்ளையே, நம்முடைய கண்களை மூடுவோம். உங்களில யாராவது ஒருவரோ இருவரோ, ஐயா நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல நடந்தது, நான் துக்கத்தோடு இருந்தேன், எங்க வீட்டுல மரணம் உண்டா இருந்தது, கண்ணீர் உண்டா இருந்தது, ஆனா ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதலின் ஆண்டவராக இருந்தார். அவர் தான் எங்களுக்கு ஆறுதலை தந்தார். என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சார், என் வாழ்க்கையில அதிசயம் செஞ்சார், என் வாழ்க்கையில அழிவில்லாதவைகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா தயவு செய்து எனக்கு பரிசுத்தாவியானவர் உன் உள்ளத்துல பேசுகிற வேளையில நீ கடினமா நின்று விடாது. உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை இன்னும் அதிசயமாய் உயர்த்த விரும்புகிறார். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர் உயர்த்தும்படியாக விரும்புகிறார். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு சிறியவர்கள், பெரியவர்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக செய்கிறார். அவர் தான் சமாதானத்தின் ஆண்டவர். உங்களிலே யாராவது ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில அதிசயம் செஞ்சிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் வருந்துவதற்கு ஒன்றுமே இல்லை, நான் ஆண்டவரை பார்த்து முறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு நீங்க சொன்னீங்கன்னா தயவு செய்து நீங்க அந்த நேரத்தில் முன்னாடி கண்டதுவாங்க. ஒருவரை இருவர் ஆண்டவர் நிச்சயம் இந்த ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு உதவி செய்வார். ஜனங்களுக்கு முன்பதாக என்னை குறித்து நீ சாட்சி கொடுத்தா, பிதாவுக்கு முன்பதாக உன்னை குறித்து நான் சாட்சி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகையால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்தை இந்த நாளில நீங்க சபைக்கு முன்னாடி வந்து சொல்றதுக்கு விரும்பினா, முன்னாடி கடந்து வர விரும்பினா தயவு செய்து வைக்கப்படாம முன்னாடி வாங்க. அவர் சமாதானத்தினால் நேசிக்கிறதான வல்லமுள்ள ஆண்டவரே, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து நீரே எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்து இந்த 2009 ஆண்டை நீர் ஆசீர்வாதமாய் நடத்தினீர் கர்த்தாவே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி எல்லா துக்கத்தையும் என் தேவன் மாற்றிக் கொண்டதற்காக நன்றி ராஜா. இதோ நன்றியான உள்ளத்தோடு உங்களுடைய சமூகத்திலே முன்பாக நிற்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தேவன் ஆறுதல் படுத்தி நீர் சமாதானப்படுத்தும்படி காய்ச்சபிக்கிற ராஜா. வராதபடிக்கு வெட்கப்பட்டு ஒருவரை நிற்பார்களானால் அவர்களையும் தேவன் சமாதானப்படுத்தும்படி காய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சகா, நாங்கள் அல்ல, நாங்கள் மரித்தோம், பிழைத்திருக்கிறோம், இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்கள் வாழ்கிறார், கிறிஸ்துவே எங்களில் வாழ்கிறார், சமாதான பிரபு எங்களுக்குள்ளாய் இருக்கிறார் என்கிற நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாக்கியத்தை தார். சமாதானத்தை இழந்து யாராகிலும் இந்த சபையில் இருப்பார்களா? துக்கத்தோடு யாராகிலும் இந்த சபையில் இருப்பார்களா? கலக்கத்தோடு யாராகிலும் இந்த சபையில் இருப்பார்கள்?